மனோகதான் ஆத்மன்யேவாத்மனா துஷ்ட ஸ்தித பிரஜ்ஞஸ்ச தோச்யதே. புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் கூறினார், பார்த்தனே, எப்போது ஒருவன் தனது மன கற்பனையினால் எழும் புலன் நுகர்ச்சிக்கான எல்லா ஆசைகளையும் துறந்து தூய்மையடைந்த மனதுடன் தன்னில் திருப்தி அடைகின்றானோ அப்போது அவன் தெய்வீக உணர்வில் நிலை பெற்றவனாக அறியப்படுகிறான். பொருளுரை. கிருஷ்ண உணர்வில் இறைவனின் பக்தி தொண்டில் முழுமையாக நிலை பெற்றிருப்பவர் பெரும் முனிவர்களது நற்குணங்கள் எல்லாவற்றையும் பெறுகின்றனர். ஆனால் இத்தகு தெய்வீக நிலையில் நிலை பெறாதவனோ தனது சொந்த மனக்கற்பனைகளை சார்ந்திருப்பது உறுதி என்பதால் எவ்வித நற்குணங்களும் அவனிடம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று ஸ்ரீமத் பாகவதம் உறுதிப்படுத்துகிறது. எனவே மனக்கற்பனைகளால் எழும் புலன் நுகர்ச்சிக்கான ஆசைகள் அனைத்து வேண்டும் என்பது இங்கு சரியாக கூறப்பட்டுள்ளது. இந்த புலன் இச்சைகளை செயற்கையாக துறக்க முடியாது. ஆனால் கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டால் பெரும் முயற்சிகள் ஏதுமின்றி புலன் இச்சைகள் தானாகவே அடங்கிவிடுகின்றன. எனவே தெய்வீக உணர்வு நிலைக்கு முன்னேற இந்த பக்தி தொண்டு உடனடியாக உதவும் என்பதால் தயக்கமின்றி கிருஷ்ண பக்தியில் ஈடுபட வேண்டும். தன்னை முழுமுதற் கடவுளின் நித்திய தொண்டனாக அறிவதன் மூலம் மிக முன்னேறிய ஆத்மா தன்னில் திருப்தியுற்று வாழ்கின்றான். அத்தகு தெய்வீக நிலையை அடைந்தோருக்கு கீழ்த்தரமான ஜட உணர்விலிருந்து எழக்கூடிய சிற்றின்ப பற்றுக்கள் ஏதும் இல்லை. மாறாக முழுமுதற் கடவுளின் நித்திய சேவை என்னும் தனது இயல்பான நிலையில் அவன் எப்போதும் மகிழ்ச்சியாக உள்ளான். ஓம் தத்சத். இங்க அர்ஜுனன் ஒரு அருமையான கேள்வி கேட்கிறார் கிருஷ்ணா கிட்ட. தெய்வீக உணர்வில் இவ்வாறு நிலை பெற்றவனின் அறிகுறிகள் யாவை? அவனது மொழி என்ன? எவ்வாறு பேசுவான்? எப்படி அமர்வான்? எப்படி நடப்பான்? கிருஷ்ண பக்தனுடைய அறிகுறிகள் என்ன? அதாவது சுருக்கமா அவர் தான் கேட்டிருக்கார். ஒரு பக்தன் அப்படின்னா அவருடைய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறது. ஆக்சுவலா பிரபுபாதர் அதுக்கு பொருள் உரையில ரொம்ப அருமையான ஒரு உதாரணங்கள் எல்லாம் கொடுத்திருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நோயாளி இருக்காரு அப்படின்னா அந்த நோயாளிக்கு அவர் பார்த்த உடனே அவர் நோயாளி தான் அப்படின்னு பெரும்பாலும் தெரிஞ்சுக்கலாம். அவருக்குன்னு நோயாளிக்குன்னு சில அறிகுறிகள் இருக்கும். அவர் ரொம்ப வீக்கா இருப்பாரு, பார்க்கறதுக்கு அவரு ஒரு சங்கடத்தில் இருக்கிறதோ ஏதாச்சும் ஒரு துன்பப்பட்டு இருக்கிறதோ அவருடைய முகத்துல தனியே தெரியும். அப்ப அந்த நோயாளிக்கு அப்படின்னு உண்டான அறிகுறிகள் இருக்கு. அதே மாதிரி ரொம்ப ஒரு பணக்காரரா ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் வெளியே வரும்போதும் கூட பாத்தீங்கன்னா அவர் எந்த மாதிரி நடந்துக்கிறாரு, அவர் என்னெல்லாம் பொருட்கள் வச்சிருக்காரு, இதெல்லாம் அவரு பெரிய வசதியானவர் அப்படிங்கிறத எடுத்து காமிக்குது. அப்ப அது ஒரு அறிகுறிகள் இருக்கு. அந்த மாதிரி சில அறிகுறிகள். இதே மாதிரிதான் ஒரு பக்தனுக்கும் அறிகுறிகள் இருக்கும். ஏன்னா கிருஷ்ண பக்தனுக்கு அறிகுறிகள் என்னங்கிறத அர்ஜுனன் கேட்கிறார். பொதுவா எல்லாருக்கும் வித்தியாசம். எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா கிருஷ்ண பக்தன் எப்படி இருப்பான், என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கேள்வி. அதுக்கு கிருஷ்ணா என்க சொல்றாரு. அப்போ பிரபுபாத இன்னொரு உதாரணம் சொல்றாரு. நல்ல படித்த ஒருத்தர், கற்றறிந்தவர், அவருடைய பேச்சு அது பார்க்கும்போது அவர் எந்த அளவுக்கு படிச்சிருப்பாரு அப்படிங்கிறது நம்ம ஓரளவுக்கு யூகிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே சில அறிகுறிகள் இருக்கு. அதன் மூலியமாக அவர் என்ன நபர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி ஒரு பக்தன் அப்படிங்கிறவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு பார்க்கும்போது பிரபுபாதா இங்க ஒரு கிருஷ்ண பக்தனுடைய தகுதிகளை இங்க சொல்றாங்க. என்ன சொல்றாரு? கிருஷ்ணரை பத்தி மட்டுமே பேசுவாங்க, கிருஷ்ண கதைகளை பத்தி மட்டுமே விவாதிப்பாங்க, கிருஷ்ணரை பற்றிய விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரி, கிருஷ்ண நாமங்களை சொல்றதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கிருஷ்ணரோடு தொடர்புடைய விஷயங்களை மட்டும்தான் பேசுவாங்க. அப்போ சில பேருக்கு நமக்கு ஒரு கேள்வி வரலாம், இல்லையா, நிறைய பேர் பக்தர்களா இருந்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி வேற ஏதேதோ சில சமயம் பேசுறதும் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். அப்ப அவங்களுக்கு கரெக்டான ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு நபர் கிடைக்காம இருந்தோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும், அவங்களுக்கு அது தெரியாமையும் கூட இருக்கலாம். அவங்களுக்கு இது எல்லாமே கிருஷ்ணா பின்னாடி சொல்றாரு என்னென்ன மாதிரி அறிகுறிகள் அப்படிங்கிறது. அந்த அறிகுறிகளை
ஒரு பயிற்சியின் மூலியமா மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும், வர முடியும் அப்படிங்கிறப்போ அந்த பயிற்சிகள் அவங்களுக்கு இல்லாம இருக்கு. அப்ப அதுதான் வந்து ஒரு ஆன்மீகத்தில் நம்ம வந்து முன்னேறணும் அப்படின்னா உண்மையான ஒரு பக்தர்கிட்ட இருந்து நம்ம இது தெரிஞ்சுக்கணும். ம். இது போலியான நபர்கள் நிறைய இருக்காங்க. அப்ப அந்த அவங்களையெல்லாம் விலக்கி நம்ம ஒரு உண்மையான நபர், உண்மையான ஒரு குருவையோ, சாதுவையோ நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா, இன்னைக்கு வந்து எது அசல், எது போலி அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு எல்லா ஃபீல்டுலுமே, எல்லா துறைகள்லுமே வந்து அந்த கலப்படம் அப்படிங்கிறது இருக்கு. அதுல வந்து நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். அப்போ கிருஷ்ணர் இங்க என்ன சொல்றாரு? மனக்கற்பனைகளால் எழும் புலன் நுகர்ச்சிக்கான எல்லா ஆசைகளையும் துறக்க வேண்டும். இது வந்து புலன் நுகர்ச்சி அப்படிங்கிறதே வந்து ஒரு மனக்கற்பனை அப்படின்னு சொல்லி இங்க கிருஷ்ணா அது ஒரு மெயினான பாயிண்ட் சொல்றாரு. எப்படி அது நம்ம புரிஞ்சுக்கிறது? ஆக்சுவலா வந்து நான் இந்த உடல் அப்படின்னு நினைச்சாதான் அது தவறானது. நான் ஆத்மா, நான் ஜீவாத்மா அப்படின்னு நினைச்சா நான் கிருஷ்ணருடைய சேவகன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அது சரியானது. ஆனா பெரும்பாலும் என்ன நடக்குது? நான் இந்த உடல் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நான் ஜீவாத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இல்ல. அந்த உண்மையான அடையாளத்தை தெரிஞ்சுக்காததுனால என்ன ஆகுது? அவங்க போலியான நபர்களிடம் போய் மாட்டிக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து தன்னுடைய அடையாளத்தை, உண்மையான அடையாளத்தை ஒருத்தர் தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னா, அந்த அடையாளத்தை புரிஞ்சதுமே என்ன செய்வாங்க? தனக்கு மட்டுமே சம்பந்தமுள்ள கிருஷ்ணரை வந்து அவங்க கைவிட மாட்டாங்க. அவங்க வந்து கிருஷ்ணரோட தொடர்பை அதிகப்படுத்திக்குவாங்க. ஏன்னா தான் யாருன்னு தெரிஞ்சா தான் கிருஷ்ணர் மேல ஒரு ஈடுபாடு வரும். அப்படி ஈடுபாடு நமக்கு வரல அப்படின்னா, நாம் இனி அந்த விஷயங்களை சரியா தெரிஞ்சுக்கல, சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது அர்த்தம். ம். ஏன்னா, இது வந்து நமக்கு கரெக்ட்டா யாரும் சொல்லிக் குடுக்கல. அதனால நாம் வந்து தவறாக நபர்கிட்ட கேட்டு தவறாகவே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. அதான். அது தோஷம் நம்மள்தல்ல. ஆக்சுவலா வந்து இதைய ம் எடுத்து சொல்றதுக்கும் சைத்தன்ய மகாபிரபு வர்ற வரைக்குமே யாருமே இதுல பெருசா ஒரு முனைப்பு காமிக்கல. ஏதோ அவங்கவங்க அளவுக்கு வந்து இதை பயிற்சி பண்ணிட்டு இருந்தாங்களே ஒழிய, இதை மற்றவங்களுக்கு குடுக்கணும், அவங்களும் பக்தர்கள் ஆகணும் அப்படிங்கிறது வந்து யாரும் பெரும்பாலும் அதுக்கு பெரிய முயற்சிகள் பண்ணல. சைத்தன்ய மகாபிரபு வந்ததுக்கு பின்னாடி தான், இது வந்து எல்லா மக்களுக்குமே இது போய் சேரணும் அப்படிங்கிற ரீதியில வந்து அவர் இதை ஒரு பிரச்சார இயக்கமாக அவர் வந்து இதைய செயல்படுத்தினாரு அப்படிங்கிறது தான். அப்போ இந்த மனக்கற்பனைகளால் எழும் புலனுணர்ச்சிக்கான எல்லா ஆசைகளையும் துறக்க வேண்டும். அப்போ மனக்கற்பனை அப்படிங்கும்போதே நம்ம வந்து சரியா புரிஞ்சுக்கலைங்கிறதுனால நம்ம தப்பா நினைச்சுக்கிறதுனால நம்ம வந்து தவறான ஒரு ஆசைகளை வளர்த்துக்கிறோம். ஏன்னா எதன் மூலியமாக நமக்கு இன்பம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியறது இல்ல. நாம் ஏதோ வந்து கண்ணுல பார்க்கக்கூடிய பொருட்கள், வசீகரமான பொருட்கள் எல்லாமே வந்து அது நமக்கு இன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆக்சுவலா வந்து அது அப்படி இல்ல. நாம வந்து இந்த உடல் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கும் போதுதான் தவறான அடையாளத்தை நம்ம எடுத்துக்கும் போதுதான் நம் தவறான பொருட்களை நம்ம சேகரிக்க ஆரம்பிக்கிறோம். நான் ஜீவாத்மா அப்படிங்கிற அடையாளம் எதுல இருக்கு? பகவத்கீதையில இருக்கு. யார் பகவத்கீதை படிக்கிறாங்களோ, பகவானுடைய நாமத்தை சொல்றாங்களோ, அவங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பா புரியும். ஏன்னா, தத்துவ ரீதியா சில விஷயங்களை தெரிஞ்சிருந்தாலும் கூட, அது உள்ள போகணும் அப்படின்னா, நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்லதான் அது என்ன ஆகும்? அது உள்ள போக ஆரம்பிக்கும். ஏன்னா, ஏற்கனவே ஒரு ஷீல்டு மாரி அழுக்கு இருக்கு அப்படின்னா, அதைய தூய்மைப்படுத்த தான் அந்த விஷயங்கள் எல்லாமே உள்ள போகும். எப்படின்னா, ஒரு குடை இருக்கு அப்படின்னா, அ அந்த குடையில வந்து குடைய பிடிச்சுக்கும்போது என்ன ஆகுது? தண்ணி நமக்கு படுறதில்ல. அதே மாரி தான், நம்ம வந்து தூய்மை அடைவதற்கான வாய்ப்புகள் இருந்துட்டும் கூட, நம்முடைய ஆத்மா மேல படிஞ்சிருக்கக்கூடிய அழுக்குகள்னால, நம்ம வந்து அதை கரெக்ட்டா புரிஞ்சுக்கிறது இல்ல. அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப என்னன்னா, அதுக்காக வேண்டி தான் என்ன சொல்றது? ஹரே கிருஷ்ணா மந்திரத்தையும் சொல்லணும், இதையும் கேட்கணும். அப்ப என்ன ஆகும்? கண்டிப்பா இது நமக்கு உள்ள போகும். அ இல்லாட்டி வெறுமனே தத்துவ ரீதி அப்படியே இருக்கும். அதை வந்து ஒரு ம், அனுபவ ரீதியா நம்ம அதைய உணர மாட்டோம். அதுதான். ரியலைசேஷன் சொல்றோம் இல்லைங்களா? அந்த ரியலைசேஷன் நமக்கு கிடைக்காம போயிரும். அப்ப அதனால நாம் வந்து அந்த 2யுமே சேர்த்து செய்யணும். ஒண்ணு ஹரிநாமத்தை சொல்லணும். இன்னொன்னு பகவான பத்தின செய்திகளை
நம்ம காதுல கேட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப இந்த புலன் நுகர்ச்சிக்கான எல்லா ஆசைகளையும் துறக்க வேண்டும். இது கண்டிப்பா வந்து இந்த பௌதீக ஆசைகளை செயற்கையாக நான் துறக்க முடியாது. நாளையிலிருந்து நான் வந்து தப்பான விஷயங்கள் எதுவும் செய்ய மாட்டேன். அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன எந்த மாரின்னா, அது ஒரு போலியான ஒரு சபதம் மாரி வேணா எடுக்கலாமே ஒழிய, அந்த அ ஒரு உறுதிமொழி நாம எடுத்துட்டோம் அப்படின்னாலும் கூட, அது உள்ள இருந்து அந்த ஆசைகள் வந்து நீங்கறதில்ல. அதுக்கான வேர்ல அந்த ஆசைகள் வந்து இருந்துட்டு தான் இருக்கும். அப்போ எப்ப அது சரியாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிருஷ்ண பக்தியில பயிற்சி பண்ணும்போது மட்டும் தான், அங்க வந்து அந்த ஆசைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிருது. இல்லாட்டி அது ஆசைகள் இருந்துட்டே இருக்கும். அதுக்கு பிரபுபாதர் என்ன சொல்றாரு? கிருஷ்ண பக்தியின் மூலமாக மட்டுமே இதை துறக்க முடியும். அப்போ கிருஷ்ணர் மேல கவர்ச்சி வரணும். கிருஷ்ண பக்தி அப்படிங்கும்போது, கிருஷ்ணர் மேல நமக்கு ஒரு அன்பு, ஒரு அட்ராக்ஷன். ஏன்னா கிருஷ்ணரே வந்து ஆக்சுவலா வந்து அ ஒரு எல்லா விதமான ஒரு கவர்ச்சியும் உள்ளவர். என்ன 6 ஐஸ்வரியங்களை வந்து முழுமையாக அவர் இருக்கிறனால, அந்த சௌந்தரியம் சௌந்தரியம் அப்படின்னா அழகு. ம். அந்த அழகு வந்து எல்லாருக்கும் இருக்காது. ஏன்னா, நமக்கு வந்து ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அ இந்த 64 கலைகள்னு சொல்லுவாங்க. அந்த 64 கலைகளுமே வந்து கிருஷ்ணா கிட்ட தான் இருக்காம். நம்ம வந்து ஆயகலைகள் 64ன்னு படிச்சிருப்போம். ஆனா, இந்த 64 யாருகிட்ட இருக்கு? கிருஷ்ணர்கிட்ட மட்டும் தான் இருக்கு. அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. மத்தவங்ககிட்ட எல்லாம் கம்மியா இருக்கும். அ அப்போ பெரும்பாலானவங்ககிட்ட எதுவுமே இல்ல. அது ஒண்ணு இருக்கு. அப்ப ரொம்ப ஒரு சொல்பமா இருக்கலாம். ம். அப்ப கிருஷ்ண பக்தி மூலியமா மட்டும் தான் இதை வந்து சரி பண்ண முடியும். அப்போ கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணும்போது கிருஷ்ணர் மேல ஒரு கவர்ச்சி வருது. அப்ப அந்த தூய்மை அடைந்த ஒரு மனசுல ஏன்னா கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணும்போது, இதே பாகவத்திலே என்ன சொல்லியிருக்காங்க? 33 தேவர்களுக்கு உண்டான நற்குணங்கள் எல்லாம் இந்த பக்தனுக்கு வரும். ஏன்னா, நாம வந்து பார்க்கும்போது, அ அமெரிக்காவுல பிரபுபாதர் வந்து அ யாருக்கு பிரச்சாரம் பண்ணாரு ஆரம்ப காலகட்டத்தில அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து ஒரு மிலேச்ச நாடு ஆக்சுவலா அது. அ அமெரிக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு மிலேச்சர்கள். அதாவது எந்த விதமான அடிப்படை நாகரிகம் தெரியாதவர்கள் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். மிலேச்சர்கள், யவனர்கள், அ யவனர்கள் அப்படிங்கிறது வந்து கடவுளுக்கு உருவம் இல்லைம்பாங்க, எதுவுமே இல்லைம்பாங்க. இது மாரி பல இது இருக்கு. ம். கடவுளே இல்லைன்னு பல அவங்களுக்கு வந்து அந்த பிலாசபிங்கிறது எதுவும் இல்ல. அப்போ இந்த மாரி இருக்கிறப்போ, அ இவங்க இந்த மாரி நபர்கள்கிட்ட இருந்து அதாவது அவங்களுக்கு எந்தெந்த தப்பான பழக்கங்கள் இருக்கோ, அத்தன பழக்கங்கள் இருக்கு. 4 விதிமுறைகள் நம்ம இங்க சொல்றோம். 4 விதிமுறைகளை வந்து நம்ம கடைபிடிக்கணும். அதாவது மது அருந்தக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, சூதாடக்கூடாது, தகாத உறவு கூடாது. அப்ப இதெல்லாம் இருந்தா மட்டும் தான் கிருஷ்ண பக்தியினுடைய ரகசியங்களை, அந்த ஞானத்தை நாம் பெற முடியும். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, அந்த தவறுகள் எல்லாமே இருந்த நபர்களுக்கு வந்து பிரபுபாதர் வந்து வெறுமனே ஹரிநாமத்தை சொல்லிக் குடுத்து, கிருஷ்ணரை பற்றிய செய்திகளை குடுத்து, அவர் அப்படியே படிப்படியாக தூய்மைப்படுத்தி, தூய்மைப்படுத்தி அவங்கள இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப பக்குவமான ஒரு நிலைக்கு வந்து அவங்கள கொண்டு வந்திருக்கார். ஆக்சுவலா வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து பக்தி வர்றது அப்படிங்கிறது சான்ஸே இல்லாத ஒண்ணு. ம். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த பக்தி கிடைச்சிருக்கு அப்படின்னா, பிரபுபாதருடைய கருணை, ம். பகவானுடைய நாமங்களுடைய கருணை, அப்புறம் பகவானுடைய அ கதைகள். அதை பேசும்போது அதில் இருக்கக்கூடிய ரசங்கள். இது எல்லாம் சேர்ந்து அந்த நபரை வந்து தூய்மையாக்குது. அந்த தூய்மைப்பட்ட நிலையில தான் வந்து நம்ம கிருஷ்ணரை வந்து உண்மையாகவே தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் 33 தேவர்களுக்கு உண்டான நற்குணங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. ஆனா 33 தேவர்கள் அவங்களுக்கு அந்த நற்குணங்கள் இருந்தாலும் கூட, அவங்க சமயத்துக்கு மாயை வசப்பட்டு என்ன பண்றாங்க, பக்தியிலிருந்து விலகி போக வேண்டிய சூழ்நிலைகள் நெறைய வந்துருது. அப்ப அதுக்கு நெறைய உதாரணங்கள் இருக்கு. அப்ப அந்த மாரி இல்லாம, இங்க வந்து ஒரு பக்தன் அப்படிங்கிறவர் வந்து, அந்த தேவர்களுடைய நிலைக்கு மேலானவர். தேவர்கள் உயர்ந்தவர்கள். சாதாரண மனிதர்களை விட உயர்ந்தவர்கள். ஆனா பக்தர்கள், கிருஷ்ண பக்தர்கள் அப்படிங்கிறவங்க வந்து தேவர்களை எல்லாம் விட மேல அப்படிங்கிறது தான்.
இது வந்து ஏன்னா அவங்க வந்து தன்னை அறிந்த ஆத்மாக்கள். நம்ம வந்து தன்னுடைய அடையாளம் தெரிஞ்ச ஆத்மாக்கள். தேவர்களுக்கே வந்து சில சமயம் தெரியுது, சில சமயம் தெரியாம போயிருது. நம்மள மாரியே தான். ஆனா என்ன அவங்க ஒரு உயர்ந்த லோகத்துல இருக்காங்க. எதனால இது தெரியல அப்படின்னா, இந்த 3 இயற்கை குணங்கள், ஜட இயற்கை குணங்கள் இருக்கு இல்லைங்களா? அதன் காரணமாகத்தான் நமக்கு வந்து அந்த இது எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கு. விஷயம் இருக்கு. ஆனா மறைக்கப்பட்டிருக்கு. நமக்கு அது புரிஞ்சுக்க முடியறதில்ல அப்படிங்கிறது. அப்ப அந்த மாரி கிருஷ்ண பக்தியின் மூலியமாக நம்ம தூய்மை அடைந்த மனதுடன் தன்னில் திருப்தி அடைந்திருக்க வேண்டும். அப்ப அந்த திருப்தி அப்படிங்கிறது வந்து அந்த பக்தியில் மட்டும்தான் வரும். பக்தி இல்லாத மனசுல வந்து திருப்தி வராது. ம். "யஸ்மித் துஷ்டே ஜெகத் துஷ்டே" அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பாகவதத்துல பகவான் திருப்தி அடைஞ்சாரு அப்படின்னா, எல்லாமே திருப்தி அடைஞ்ச மாரி. பகவான் திருப்தி ஆகல அப்படின்னா, எதுவுமே திருப்தி அடைய முடியாது. அதனால பகவானை திருப்திப்படுத்துவதற்கான காரியங்களை ஒரு பக்தர் செய்வார். மத்தபடி வந்து அம் இன்னைக்கு ஒவ்வொரு வழிபாடு முறைகள் அப்படிங்கிறது வந்து ஏதேதோ இருக்கு. ஆனாலும் ஒரு பக்தருக்கு தெரியுது, கிருஷ்ணரை திருப்தி செய்வதற்கான காரியங்களை மட்டும் தான் நம்ம செய்யணும். கிருஷ்ணருக்கு பிடிக்காத விஷயங்களையோ, கிருஷ்ணரை திருப்திப்படுத்தாத விஷயங்களையோ, கிருஷ்ணருக்கு கோபத்தையோ, சங்கடத்தையோ உருவாக்கக்கூடிய விஷயங்களையோ வந்து பக்தர்கள் செய்வதில்லை. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ நாம அங்க செய்யக்கூடிய விஷயங்கள எல்லாமே கிருஷ்ணனுடைய அரேஞ்ச்மெண்ட்னால உலகத்துல என்ன நடக்குன்னு இருக்கோ, அதுக்கு சப்போர்ட்டாக நாம செயல்பட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்புறம் தன்னை முழுமுதற் கடவுளின் தொண்டனாக அறிவதன் மூலம் மிக முன்னேறிய ஆத்மா தன்னில் திருப்தியுற்று வாழ்கிறான். இது வந்து எப்படின்னா, ஜீவேர சுரூபகோய் கிருஷ்ணேர நித்யதாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஜீவாத்மாவுடைய இயற்கை, அதனுடைய சுபாவம் பகவானுடைய முழுமுதற் கடவுளுடைய பின்ன பகுதி. ஜீவேர சொரூபகாய் கிருஷ்ணேர நித்யதாஸ், கிருஷ்ணனுடைய ஒரு பின்ன பகுதி அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அப்போ அந்த அடையாளத்தை தான் உணர்ந்துட்டாரு அப்படின்னா, நான் வந்து முழுமுதற் கடவுள்னா கிருஷ்ணருடைய தொண்டன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மூலியமா மிக முன்னேறிய ஆத்மா தன்னில் திருப்தியுற்று வாழ்கிறான். அப்பதான் வந்து தெரியுது, தன்னை உணர்ந்து பின்னாடிதான் தெரியுது, பகவானை உணர்ந்த பின்னாடிதான் தெரியுது, நான் வந்து எதேதோ காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேனே, இதெல்லாம் நான் செய்ய வேண்டிய வேலை இல்லை, இது ஏதோ தப்பான இடத்துல வந்து நான் ஏதோ தவறான காரியங்களை நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரிய வருது. அப்ப அதனாலதான் வந்து நிறைய பக்தர்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்த திருப்தி அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். பக்தர் அல்லாதவங்களுக்கு தான் வந்து திருப்தி கிடைக்காது. அந்த திருப்தி இல்லாதனால தான் என்ன ஆகுது, அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஒரு பேராசையாக மாறி அங்க எது வேணாலும் இன்னைக்கு ஒண்ணும் வேண்டாம், நம்ம சாதாரணமா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களே பார்ப்போம். அதுல எத்தனையோ நபர்கள் நமக்கு தெரிஞ்சவங்க பாத்தீங்கன்னா, அங்க ஒரு வீடு இருக்கு, இங்க ஒரு வீடு இருக்கு, இங்க ஒரு ஃபேக்டரி இருக்கு, அந்த கார் இருக்கு, பங்களா இருக்கு, அங்க பேங்க்ல பணம் இருக்கு, அந்த தொழில் செய்றாரு, இந்த தொழில் செய்றாரு, இப்படி நிறைய இருக்கு. அது சில வியாபாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஊருக்கு கிளைகள், பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கு. ம். அப்ப இது ஆக்சுவலா வந்து ஒரு தான் ஜீவாத்மா அப்படின்னு ஒருத்தர் வந்து தன்னுடைய அடையாளத்தை தெரிஞ்சுட்டாரு அப்படின்னா, தேவையில்லாத இந்த உழைப்பு, தே அதாவது எப்படின்னா, அ உக்கிர கர்மா தன்னை வந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்காக தேவைக்கு எவ்வளவோ, அந்த அளவுக்கு மட்டும் தான் அவர் வேலை செய்வாரு. யாரு? இங்க சொன்ன சிதப்பிரஜ்ஞன், அந்த கிருஷ்ண பக்தன். அதுக்கு மேல வேலை செய்ய தேவையில்ல. ஏன்னா, தன்னை வந்து பராமரிக்கிறதுக்கு எவ்வளவு தேவையோ, மிச்சம் இருக்கிறதெல்லாம் என்ன ஆகுது? மிச்சம் இருக்கிறதெல்லாம் வந்து எப்படின்னா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்மகிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டயுமே ஒரு பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்குவோமே. ஒரு ரூ. 1,00,000 இருக்கு. ஒருத்தர்கிட்ட ரூ. 10,00,000 இருக்கு. இன்னொருத்தர்கிட்ட 10,00,00,000 இருக்கு. ம். இன்னொருத்தர்கிட்ட வெறும் 10,000 இருக்கு. இப்படி எது எது அவங்கவங்க சக்திக்கு சேமிச்சு வச்சிருக்காங்களோ, இந்த பணங்கள்லாம் இருக்கு. இந்த பணங்க எல்லாத்தையுமே வந்து நாம எப்பவுமே பாக்கெட்ல வச்சுட்டு, பேக்ல வச்சுட்டே நம்ம வெளிய போயிட்டு வந்துட்டு இருக்குமா? இல்ல. பேங்க்ல போட்டு வச்சிருப்போம். அப்பப்ப எந்த அளவுக்கு தேவையோ, அந்த அளவுக்கு மட்டும் நாம எடுத்துக்குவோம். அதுதான் சாதாரண நடைமுறை. அதுக்கு மேல யாருமே பாக்கெட்லயோ, பேக்லயோ எடுத்து வச்சுட்டு வெளிய சுத்திட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா, அது பாதுகாப்பு இல்லைங்கிறது தெரியும். அப்போ எவ்வளவுக்கு தேவையோ அவ்வளவுக்கு எடுத்துக்கிறோம். ம்.
அதே மாதிரிதான் கிருஷ்ண பக்தியில் இருக்கும்போது எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு வந்துட்டு தான் இருக்கு. நாம வந்து என்ன நினைக்கிறோம், அது எல்லாமே கண் முன்னாடி கட்டு மாதிரி நிறைய. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர்லயும் கூட ஒரு நியூஸ் வந்தது, டிவி நியூஸ்ல சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு எம்பி வந்து அவரு 350 கோடி ரூபா அவர் வந்து தனியா பண்டில் பண்டிலா அடுக்கி வச்சிருந்திருக்காரு வீட்டுல. எல்லாமே வந்து பிளாக் மணி. அப்போ அவருக்கு வந்து எத்தனை இந்த 350 கோடி பணமா மட்டுமே வச்சிருக்காரு அப்படின்னா, அவர்கிட்ட வந்து வேற சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் இதெல்லாம் வந்து எவ்வளவுக்கு இருக்கும். அப்ப இது எல்லாமே வந்து ஒரு அறியாமையினால செய்யக்கூடியது. ஏன்னா அவருக்கு வந்து ஒருத்தர் 100 வருஷம் வாழணும்னாலும் கூட 100 வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு 3 வேளை அவர் சாப்பிட்டுட்டு வந்தாலும் கூட 30 நாளைக்கு ஒரு 90 வேளை, வருஷத்துக்கு எல்லாம் கூட ஒரு 1080 வேலைன்னு இந்த மாதிரி வருது. இப்படி இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா கூட அவங்களுடைய அனுபவிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சொல்பமான விஷயமா தான் இருக்கு. ஆனா இதுக்கு மெனக்கட்டு தன்னுடைய ஜீவனையே அடமானம் வச்சு அப்படின்னா சொல்லுவாங்க, கண்ணை வித்து சித்திரம் வாங்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. கண்ணு வித்தாச்சு அப்படின்னா அப்புறம் அந்த சித்திரம் வாங்கினாலும் கூட அதை பார்க்கறதுக்கு முடியாது இல்லைங்களா. அது வாங்கியும் பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரிதான் நம்ம வந்து நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை அடகு வச்சு அதை வித்து நம்ம தேவையில்லாத பௌதீக சித்திரங்களை நாம் வாங்குறோம். அப்ப இதுக்கு ஆக்சுவலா வந்து இது ஒரு மாயை அப்படிங்கிறது மகாபாரதத்துல யுதிஷ்டிர மகாராஜா அங்க வந்து ஒரு யக்ஷனுக்கு பதில் சொல்லும்போது சொல்றாரு. அப்ப அதுல தெளிவா சொல்றாரு எப்படின்னா, ஒரு யக்ஷன் வந்து ஒரு குலத்துக்கு வந்து ஒரு அதிகாரியாக இருக்கிறார். அப்போ இதுல ஒவ்வொரு அந்த யுதிஷ்டிர மகாராஜானுடைய 4 சகோதரர்கள் ஒவ்வொருத்தரா போய் தண்ணி எடுக்கிறதுக்காக போறாங்க. தண்ணி எடுத்துட்டு வரலான்னு போகும்போது அவங்க வந்து அங்கு அந்த குளத்துக்கு அதிகாரியா இருக்கக்கூடிய யக்ஷன் வந்து சில கேள்விகள் கேட்கிறாரு. இவங்க வந்து அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமையே தண்ணிய எடுத்துட்டு வரலான்னு நினைக்கிறப்போ அவங்க இறந்து போயிடுறாங்க. இப்படியே 4 பேருமே வந்து இறந்துடுறாங்க. 5வதா இருக்கிறது யுதிஷ்டிர மகாராஜா. பாக்குறாரு, போன தம்பிகள் ஒருத்தருமே காணுமே அப்படின்னு சொல்லி அங்க போறாரு. போய் பார்க்கும்போது தேடிட்டு போகும்போது அங்க அங்க ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துக்கு கரையில வந்து தன்னுடைய 4 தம்பிகள் அவர் வந்து இறந்திருக்கிறத பாக்குறாங்க. எப்படி என்னுடைய தம்பிகள் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் யோசனை பண்றாரு. அப்ப வந்து அங்க யக்ஷன் வந்து பேசுற குரல் கேக்குது. யக்ஷன் என்ன சொல்றாரு, நான் வந்து உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கிறேன், அதுக்கு நீ பதில் சொன்னாதான் அந்த தண்ணி எடுத்துக்கணும். நீ உன்னுடைய தம்பிகள் வந்து எனக்கு இந்த பதில் எதுவும் சொல்லாம அவங்களா தண்ணி எடுத்ததுனால இப்ப அவங்க இறந்துருக்கிறாங்க. நீயும் பதில் சொல்லினா உனக்கு இதே நிலைமை தான் வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து யுதிஷ்டிர மகாராஜா சரி கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்கும்போது உலகத்திலேயே ரொம்ப அதிசயமானது இது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. விந்தையானது. அப்போ விந்தையானது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் வந்து யுதிஷ்டிர மகாராஜா என்ன சொல்றாரு, ஒருத்தர் வந்து தன்னுடைய வீட்டிலேயோ அக்கம் பக்கத்திலேயோ தன்னுடைய முன்னோர்களையோ எத்தனையோ பேர் இறந்ததை கேள்விப்பட்டிருப்பாரு. இறந்த செய்தியை அவர் கேள்விப்பட்டிருப்பாரு. அந்த இறந்த நபரே வந்து கண் முன்னாடி இல்லைங்கிறது தெரிஞ்சிருப்பாரு. ஆனாலும் தான் மட்டும் இறக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து ஒரு போலியான ஒரு வைராக்கியத்தில் இருப்பாரு. அதுதான் வந்து வேடிக்கையானது, வினோதமானது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இது எதுக்காக சொல்றேன்னா, இது எல்லாமே வந்து தெரிஞ்சிருந்தாலும் கூட, விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் கூட அதை நம்ப மறுக்கிறதோ இல்ல புலனின்பத்தினால் அதை ஏத்துக்க மறுக்கிறதோ, இந்த மாதிரி ஒவ்வொரு நபருக்கு நபர் இது வந்து வித்தியாசம் வரும், வேறுபாடுகள் வரும். அப்போ அந்த மாதிரி இல்லாம அவங்க வந்து கரெக்டா தான் முழுமுதற் கடவுளுடைய சேவகன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி இந்த முன்னேறிய ஆத்மா வந்து தன்னில் திருப்தியுற்று வாழ்கிறான் அப்படிங்கிறார். அப்ப இந்த அறியாமல் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது. பக்தர் அல்லாதவங்க, பக்தர்கள் இந்த 2 பேர்ல பாத்தீங்கன்னா, அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய பொருட்கள், இந்த பக்தர் அல்லாதவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய பொருட்கள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுலயே வந்து நமக்கு அடையாளங்கள் எல்லாம் தெரியும். கிருஷ்ணன் சொல்லக்கூடிய இந்த அடையாளம் தெரியும். இப்போ இதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, மானசரோவர்
மானசரோவர் அப்படிங்கிறது இமயமலையில இருக்கு. ஒரு ஏரி, பெரிய ஏரி. அங்க வந்து அன்னப்பறவைகள் எல்லாம் இருக்குதாம். அங்க தெளிந்த நீர் இருக்கு. கண்ணாடி மாதிரி கிறிஸ்டல் கிளியர்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தெளிந்த நீர் இருக்கும். அப்ப அங்க வந்து இருக்கக்கூடிய அன்னப்பறவைகள் ஒரு தடவை அதுல இருந்த ஒரு அன்னப்பறவை என்ன பண்ணுது, வெளியே அப்படியே பறந்து போய் சுத்தி பார்த்துட்டு வரலான்னு போகுது. போகும்போது அங்க ஒரு ஒரு குளம் ஒண்ணு இருக்குது கொஞ்சம் தூரத்துல. குளம்னு சொல்றத விட குட்டை. ம். அங்க வந்து எல்லா அஸ்தங்களும் அங்க இருக்கு. அப்ப அதுல அந்த தண்ணியில வந்து ஒரு வாத்து ஒண்ணு அங்க இருக்குது. அப்ப அந்த வாத்து இந்த அன்னப்பறவைய அதிசயமா பாக்குது. ஏன்னா இதுக்கு முந்தி வந்து இவ்வளவு ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு பறவையை அந்த வாத்து பார்த்தது இல்ல. வாத்து என்ன நினைச்சுக்குது, தான் தான் அழகான ஒரு பறவை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது. ஆனா இந்த அன்னப்பறவையை பார்த்ததுமே அந்த வாத்துக்கு வந்து ஒரு இதே புரியல. நீ யாரு, எங்கிருந்து வர்ற அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குது. நான் வந்து அன்னப்பறவை, நான் வந்து இமாலயத்திலிருந்து வர்றேன். ம், மானசரோவர் ஏரியிலிருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லு. அப்ப அந்த மானசரோவர் ஏரியில அது அப்படி அங்க என்ன அதிசயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அங்க எல்லாமே தூய்மையா இருக்கும். ம், ஒரு அசுத்தமான எதுவுமே இருக்காது. நீ வேணா வா, அங்க வந்துரு, இருந்துரு, என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி இந்த அன்னப்பறவை வந்து இந்த வாத்துவ கூப்பிடுது. அப்ப இந்த வாத்து திருப்பி கேக்குது, சரி நான் அங்க வர்றேன். ஆனா இங்கெல்லாம் வந்து எனக்கு நல்லா சின்ன சின்ன மீன்கள் கிடைக்கும். இறந்து போன நத்தைகள் கிடைக்கும். இந்த மாரி ரொம்ப ஒரு மோசமான ஒரு பொருட்களை பார்த்து அது சொல்லுது. ம். இதெல்லாம் அங்க கிடைக்குமா அப்படின்னு. அங்க வந்து மானசரோவர் வந்து ஒரு உயர்ந்த இடம். அங்க வந்து அந்த அவ்வளவு தூய்மையான இடம், உன்னதமான இடத்தை வந்து இந்த குட்டையில வாழக்கூடிய அந்த வாத்து என்ன நினைக்குது, அங்க வந்து பல்லி கிடைக்குமா, பூச்சி கிடைக்குமா, மீன் செத்த மீன் கிடைக்குமா, நத்தை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குது. அப்படின்னா அதனுடைய தாழ்ந்த ருசி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. இப்ப அன்னப்பறவையினுடைய ருசி வந்து உயர்ந்த ருசி. அப்ப அதே மாதிரிதான் ஒரு பக்தன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு சுவையை அவங்க வந்து ஏற்படுத்தி இருக்கணும். அவங்களுடைய சுவையே வந்து வேற மாதிரிதான் இருக்கும். பக்தர் அல்லாதவங்களுடைய சுவை வந்து வேற மாதிரி இருக்கும். ஏன்னா தாழ்ந்த பொருட்களோடு தான் அவங்க சங்கம் இருக்கும். அதனால என்ன ஆகுது, அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த அறியாமை அதுலயே அவங்க மெயின்டைன் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. அவங்க அறியாமையிலிருந்து மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அறியாமையிலிருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா எப்படி, ஒரு அழுக்கான ஒரு துணி இருக்கு அப்படின்னா அந்த அழுக்கான துணி தண்ணியோட தொடர்புல போனா மட்டும்தான் அந்த அழுக்கு போகும். அது எதுவுமே பண்ணாம அழுக்கு துணியோட அழுக்கு துணி போய் சேர்ந்ததுன்னு என்ன ஆகும், அந்த அழுக்கு அப்படியே தான் இருக்கும். இல்லைங்களா? அழுக்கு துணி தண்ணியோட தொடர்புலயோ சோப்போட தொடர்புலயோ போகும்போது தான் அது வந்து தூய்மை அடையும். இல்லாட்டி அந்த அழுக்கு துணி இன்னொரு அழுக்கு துணியோட சேர்ந்துன்னு என்ன ஆகும், அந்த அழுக்கு மேலும் அதிகமா அழுக்காகுமே ஒழிய அது தூய்மையாகறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த பக்தர் அல்லாதவங்க வந்து நாமளும் பக்தர் ஆகணும். ஏன்னா இருக்கு, இப்ப நம்ம என்ன ஒரு புரியாத இதா இருந்தாலும் சரி, நம்ம வந்து வெளியே நடக்கிறதுல பாக்குறோம் இல்லைங்களா? அப்போ ஒரு அடிப்படையான ஒரு அறிவு அப்படிங்கிறது மக்களுக்கு இருக்கு. எது நல்லது, கெட்டது, தன்னுடைய கட்டுப்பாடுகளை வந்து அதை புலன்களை கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படிங்கிறது வேற விஷயம். பட் அது மேல ஒரு ஆசை இருக்கணும். இது மேல அதாவது ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேராசை அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுன்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் பேராசை இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எந்த பேராசை இருக்கக்கூடாது, எந்த பேராசை இருக்கணும் அப்படின்னா, பௌதீக பொருள். ஹரே கிருஷ்ணா பிரபு, கேக்கலைங்க பிரபு. அப்போ கிருஷ்ணர் மேல பேராசை இருக்கணும். கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேல பேராசை இருக்கணும். இல்லாட்டி ஹரே கிருஷ்ணா, ஒரே நிமிஷம். ஹரே கிருஷ்ணா, கேக்குறதெல்லாம் கிளியரா கேக்குதுங்களா? கேக்குது குருஜி. இடையில கட்டாச்சு பிரபு. கேக்குது பிரபு, ஆனா இடையில இடையில லேசா கட் ஆகுதுங்க. இடையில இல்ல, வேற ஏதோ காலு வருது. அது அவங்க வந்து நம்ம கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதோ மாறி வேற யாரு இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்றது? கார்த்தி. ஹரே கிருஷ்ணா. கார்த்தி, நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ண வேண்டாம், சும்மா பாருங்க, வாட்ச் பண்ணுங்க போதும். ஓகே. அதான் அவங்க யாரோ தெரியாம பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதான் நான் யாரு என்னன்னு பார்த்தேன். அப்போ
அந்த அன்னப்பறவை எப்படி நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்துக்குதோ அதே மாதிரிதான் பக்தர்கள் வந்து நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த நமக்கு எது தேவை, நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற இதுல வந்து நம்ம தெளிவா இல்லை அப்படின்னா எதை வேணாலும் நம்ம எடுத்துக்குவோம். அதன் மூலியமாக என்ன வரும், நமக்கு வந்து தேவையில்லாதெல்லாம் சேர்ந்து இந்த அழுக்காவே இருந்துட்டு இருக்கும். அப்போ நாம தூய்மை அடையணும் அப்படின்னா, பக்தியில பண்ணணும் அப்படின்னா, நாம பக்தர்களுடைய சகவாசத்தை எடுத்துக்கணும். அதனாலதான் என்ன சொல்லியிருக்காங்க, சாது சங்க சர்வசாஸ்திரகாய் லவமாத்திர சாது சங்க சர்வ சித்திகாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாது சங்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லி எல்லா சாஸ்திரங்களும் சொல்லுது. சர்வசாஸ்திரகாய் லவமாத்திர சாது சங்க சர்வ சித்திகாய் அப்படின்னு. லவ மாத்திரம், லவ அப்படின்னா ரொம்ப குறைந்த அளவு, வீசம்னு சொல்றோம் இல்லைங்களா, அதை விட கம்மியான அளவுக்கு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு பக்தருடைய சகவாசம் நமக்கு கிடைச்சது அப்படின்னா நமக்கு வந்து அதுல என்ன கிடைக்கும், சர்வ சித்திகாய், நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம தூய்மை அடைவதற்கான எல்லாமே கிடைச்சிடும். எப்படின்னா கங்கை நதி இருக்கு அப்படின்னா, கங்கை நதி எங்கெல்லாம் போகுதோ அது 3 லோகங்களுக்கு போகுதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த 3 லோகங்கள் தான் போகக்கூடிய இடங்களை எல்லாம் வந்து தூய்மைப்படுத்திட்டே போகுது, அதே சமயம் வளமைப்படுத்திட்டும் போகுது அப்படிங்கிறது நான் பார்க்கிறோம். அதே மாதிரிதான் ஒரு பக்தர், ஒரு கிருஷ்ண பக்தர் வந்து அவர் எங்கெல்லாம் போறாரோ அவங்க வந்து போற இடத்துல எல்லாம் அந்த இடத்தை தூய்மைப்படுத்துறாங்க, அங்க இருக்கக்கூடிய ஆத்மாக்களை தூய்மைப்படுத்துறாங்க. அதனாலதான் வந்து பிரபுபாதர்னால வந்து அத்தனை பேருமே வந்து ரொம்ப ஒரு தாழ்ந்த நிலையில் இருந்த ஜீவாத்மாக்கள் எல்லாருமே வந்து தூய பக்தர்களாக மாற்ற முடிஞ்சது. இன்னைக்கு அதே பணியை பார்த்தீங்கன்னா திரு ஜெயபதாக சுவாமி குரு மகாராஜ் வந்து அவருக்கு வந்து உடல்ல 1000 பிரச்சனைகள் இருக்கு, ஆனாலும் அவர் வந்து அந்த பிரச்சாரம் அதை விடுறதில்லை. அதுதான் வந்து ஒரு பக்தனுடைய மனப்பாங்கு. அது எப்படி சொல்றது, அவங்களுக்கு வந்து கருணை, மற்றவங்களுடைய துக்கத்தை வந்து பார்க்கறதுக்கு சகிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுதான். அதனால அவங்களுடைய கஷ்டம் எதுவா இருந்தாலும் சரி, அவங்க அதை சகிச்சுட்டு அவங்க பிரச்சாரம் அப்படிங்கிறது மற்ற ஆத்மாக்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்றதுல அவங்க ரொம்ப எந்நேரம் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுதான். அப்போ அந்த பக்தருடைய கருணையை நம்ம எடுத்துக்கணும். அந்த தூய பக்தர்களுடைய கருணை கிடைச்சா மட்டும்தான் நாம் அதிலிருந்து முன்னேற முடியும். அப்போ முழுமுதற் கடவுளின் நித்திய சேவகன் எனும் தனது இயல்பான நிலையில் அந்த பக்தன் வந்து எப்பவுமே மகிழ்ச்சியாக இருப்பான். இப்போ நான் ஜீவாத்மா அப்படின்னு ஒருத்தர் புரிஞ்சாச்சு அப்படின்னா அந்த ஜீவாத்மாவுக்கு யார் சொந்தம்? நம்மை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் சொந்தமா? அந்த நபர்கள் உடலுக்கு சொந்தமானவர்கள். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உடல் நாம வச்சிருக்கக்கூடிய இந்த ஏற்றிருக்கக்கூடிய இந்த உடல் இருக்கு இல்லைங்களா, அந்த உடல் தான் வந்து மற்ற எல்லாருக்கும் சொந்தக்காரங்க. நான் வந்து அண்ணன், தங்கச்சி, தம்பி, கணவன், மனைவி, குழந்தைக, இது எல்லாமே வந்து அந்த உடல் ரீதியான ஒரு சொந்தங்கள். ஆனா நாம தான் அந்த உடல் இல்லையே, நாம ஜீவாத்மா ஆச்சே. அப்ப என்னன்னா நம்ம தவறா புரிஞ்சதுனால எல்லாத்தையும் தவறா புரிஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப நான் ஜீவாத்மா, நான் முழுமுதற் கடவுளின் தொண்டன், சேவகன் அப்படிங்கிற நிலையை ஒருத்தர் புரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த உறவு முறைகள்ல அவங்களுக்கு வந்து தெளிவா இருப்பாங்க. ஏன்னா இந்த உடல் ரீதியா வரக்கூடிய உறவுகள் தான் இது மாறிட்டே இருக்கும். ஏன் மாறிட்டே இருக்கு? அது டெம்பரரி. வந்து இந்த ஜென்மத்தில் எனக்கு ஒரு உறவுகள் கிடைச்சாங்க, போன ஜென்மத்துல கொஞ்சம் உறவு முறைகள் கிடைச்சாங்க, அடுத்த ஜென்மத்திலையும் கிடைப்பாங்க. இப்படி அந்த உடல் ரீதியான உறவு முறைகள் வந்து எல்லா ஜென்மத்திலையுமே நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு. ஆனா அதே சமயம் பகவான் வந்து பகவானுடைய பின்ன பகுதி அப்படின்னு இருக்கிறது வந்து அந்த ஆத்ம ரீதியான பந்தம், ஆத்ம ரீதியான சொந்தம். அப்படி அது இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் மட்டுமே உரியது. பகவானுக்கு நமக்கு மட்டும்தான் அந்த சொந்தமே இருக்கு, வேற எந்த சொந்தம். அதனால்தான் வந்து பகவான் வந்து காலங்காலமா ஜென்மமா வந்து நம்ம கூட வந்துட்டே இருக்காரு. நம்ம எந்த உடல் எடுத்தாலும் சரி. அதாவது ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க, எவ்வளவு இது மனித உடலுக்குள்ள பரமாத்மா இருக்கிறாரு, அது ஓகே. அதே சமயம் அந்த அதே ஜீவாத்மா வேற ஒரு தாழ்ந்த நிலையில ஒரு பன்றியினுடைய உடல் எடுத்தாலும் கூட அந்த பன்றியினுடைய உடலுக்குள்ளேயும் கூட அந்த பரமாத்மாவாக பகவான் இருக்கிறார். அப்ப தாழ்ந்தது உயர்ந்தது அப்படின்னு அவர் பார்க்கறது இல்ல. அவர் வந்து அவருக்கு ஆக வேண்டிய காரியம் என்ன, இந்த ஜீவாத்மாவை எந்த விதத்திலேயாவது கரையேற்றி என்கிட்ட கூட்டிட்டு வந்துடணும், என்னுடைய இடத்துக்கு வந்துடணும், அந்த ஆத்மா சௌக்கியமா இருக்கணும்,
அப்படின்னு தான் பகவானுமே விருப்பப்படுறாரு. அதுக்கான தேவைகளைத்தான் இங்க வந்து அவர் செஞ்சு வச்சிருக்காரு. ஆனா எல்லாமே என்ன ஆகுது? உல்டாவா நடந்துட்டு இருக்கு. இங்க வந்து இன்பத்தை தேடி அவங்க கானல் நீர் எப்படி ஒரு சில விலங்குகள் மான் எல்லாம் பாத்தீங்கன்னா பாலைவனத்தில் வந்து கானல் நீரை வந்து நிஜமான நீர் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு அது தேடி தேடி ஓடிட்டே இருக்கும். ஓடிட்டே இருந்து என்ன அது கடைசி வரைக்கும் அதனுடைய தன்னுடைய சக்தி இருக்க வரைக்கும் ஓடிட்டே இருக்குது. கடைசியில பார்த்தா அந்த தண்ணியே எங்கேயும் கிடைக்கல. அப்பதான் அதுக்கு புரியுது, இது தண்ணி நிஜமான தண்ணி இல்ல. இது போலியா கண்ணுக்கு தண்ணி மாதிரி தெரியுதே ஒழிய அது தண்ணி இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அதுக்குள்ள ரொம்ப டயர்ட் ஆயிருது. அப்ப அதே மாதிரிதான் நமக்கு எப்ப புரியுது இது கானல் நீர், இந்த பௌதீக இன்பங்கள் எல்லாமே கானல் நீர் மாதிரி அப்படிங்கிறது சாதாரணமா ஒரு சின்ன வயசுல சொன்னா தெரியறது இல்ல, ஒரு நடுத்தர வயசுல சொன்னாலும் தெரியறது இல்ல. எப்ப தெரியுது? 60, 70, 80ங்கும் போதுதான் தெரியுது. ஆனா என்ன அப்ப தெரிஞ்சு என்ன பண்றது? காலம் முடிஞ்சதுக்கு பின்னாடி கிடைக்கக்கூடிய ஞானம் பிரயோஜனம் இல்லாதது. ஞானம் அப்படிங்கிறது எப்ப கிடைக்கணும்? 5 வயசுல கிடைக்கணுமா? கௌமார ஆச்சரேத் பிராக்ஞோ தர்மான் பாகவதா நிக அப்படின்னு 5 வயசுல கிடைக்கக்கூடிய ஞானம் அது வந்து நாம் பிரயோஜனப்படும். ஏன்னா இனி இருக்கக்கூடிய முழுமையான வாழ்க்கை வந்து வாழ்றதுக்கு அந்த ஞானம் உதவும். அதே சமயம் 60லயோ 70லயோ வரக்கூடிய ஞானம் அது ஏதோ ஓரளவுக்கு உதவும். சுத்தமா அது ஒண்ணுமில்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த 60, 70லயும் கூட ஞானம் கிடைக்க பெறாதவங்க நிறைய இருக்காங்க. அதுதான் துக்கத்துக்குரிய விஷயமா இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இனிமே அந்த புலனின்பத்தை விட முடியறதில்ல. அதனால என்ன ஆகுது? மேலும் மேலும் அதுல அந்த துன்பத்தில் வந்து அவங்க உழன்றுட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுதான். அப்போ இங்க வந்து கிருஷ்ணா இனி ஒரு தகுதி சொல்றார். இந்த பக்தியில தெய்வீக உணர்வில் நிலை பெற்றவனுடைய குணங்களை சொல்லிட்டு வர்றாரு இல்லைங்களா? அறிகுறிகள். அதுல இன்னொரு அறிகுறி என்ன சொல்றாரு? மூவகை துன்பங்களுக்கு இடையிலும் பாதிக்கப்படாத மனம் உடையவன். அப்போ நம்ம பாக்குறோம், நிறைய தடவை விவாதிச்சிருக்கோம். இங்க வந்து இருக்கக்கூடிய ஜட இயற்கை குணங்கள் 3 வகையான குணங்கள் இருக்கு. அந்த குணங்கள் வந்து எப்பவுமே வந்து நமக்கு துன்பத்தை மட்டும்தான் கொடுக்கும், இன்பத்தை அது கொடுக்காது. நம்ம வரக்கூடிய எல்லா துன்பங்களுக்கும் இன்பங்களுக்கும் காரணம் இந்த 3 ஜட இயற்கை குணங்கள். அப்போ அந்த குணங்கள் வந்து துன்பத்தை கொடுக்குது அப்படி இன்பத்தை கொடுக்குதுன்னாலும் ஒரு பக்தன் அதை பெருசா சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல. துன்பத்தை எடுத்தாலும் கூட துன்பத்தை அனுபவித்தாலும் கூட அவருக்கு வந்து என்ன ஆகுது? அதை ஒரு சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல. ஏன்னா இது எல்லாமே கிருஷ்ணனுடைய கருணை. பகவான் அதாவது ஒரு பக்தனுடைய அறிகுறி இப்படித்தாங்கிறாரு பகவான். ஒரு பக்தன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு தூய பக்தனா ஒருத்தர் ஆகணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ஒரு அளவுகோல் வச்சுக்கணும் அப்படிங்கிறாரு. நம்ம சாதாரண நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன சங்கடம், சின்ன துன்பம் வந்தா அப்படியே துவண்டு போயிடுறோம். ஐயோ இனி வந்து நம்ம எப்படிங்க இது இப்படி இருக்குது பக்தின்ட்டு, இல்ல நமக்கு வந்து ரொம்ப கஷ்டங்களா இருக்கு. அப்போ ஒரு பக்தன் அப்படிங்கிறவர் வந்து எந்த நிலையிலுமே துவண்டு போக மாட்டார். அந்த உறுதியான ஸ்திதப்பிரஜன், உறுதியான நிலைப்பாட்டில் இருப்பாரு அப்படிங்கிறதுதான். அப்போ இதுல என்னன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனம் முடிஞ்சு போயிட்டா சாதாரண ஒரு கர்மி மாதிரி ஒரு பௌதிகவாதி மாதிரியும் கூட நம்ம வாழ முடியாது. ஒரு பௌதிகவாதியுமே பாருங்க, இன்னைக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனம் முடிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை கஷ்டம்தான். அப்ப அந்த மாதிரி இல்லாம நாம வந்து எல்லாத்தையுமே சரித்துக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? தாம்சி திதிக்ஷஸ்வ பாரதா, எல்லாத்தையுமே பொறுத்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணாவே சொல்லியிருக்காரு. அப்ப அதே மாதிரி நம்ம இங்க மூவகை துன்பங்களுக்கு இடையிலும் பாதிக்கப்படாத ஒரு மனமுடையவனாக ஒரு கிருஷ்ண பக்தன் இருப்பான். இது காரணம் என்ன சொல்றாருங்க பிரபுபாதா என்ன சொல்றாரு? அது வந்து கிருஷ்ணனுடைய கருணை அப்படின்னு எடுத்துக்குவாங்களாம். ஆக்சுவலா வந்து இது வந்து அந்த பக்தனுக்கு பின்னாடிதான் புரிய வரும். ஆரம்பத்தில் பார்த்தா இது சில சமயத்துக்கு ஏதோ ஒரு சோதனை மாதிரி சிலதெல்லாம் ஒரு தோணலாம். ஆனா பின்னாடிதான் தெரிய வரும். இவ்வளவு ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மை ஒரு என்ன சொல்றது ஒரு பாலிஷ் பண்றது. அதாவது மெருகேத்துறது. ஒரு விக்கிரகம் இருக்கு, இல்ல ஒரு ஆபரண தங்கம் இருக்கு அப்படின்னா அந்த ஆபரண தங்கம் வந்து அப்படியே வந்து வெறும் தங்கமா நம்ம கழுத்துலயோ காதுலயோ போட்டுட்டு இருந்தா அது ஒரு பாக்குறதுக்கு ரசிக்கிறது மாதிரி இருக்காது. அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? பட்டை தீட்டுவாங்க, நிறைய வேலைப்பாடுகள் நுணுக்கமான வேலைப்பாடுகள் எல்லாம் செய்வாங்க. அந்த நுணுக்கமான வேலைப்பாடுகள் செய்யணும்னா எப்படி? அந்த தங்கத்தை தீயில போடுவாங்க, அப்புறம்
சின்ன சுத்தியில் அடிப்பாங்க, கட்டிங் மிஷின்ல கட் பண்ணுவாங்க, பாலிஷ் போடுறப்ப அதுக்கு வலிக்கும். இந்த மாதிரி எல்லாமே செய்வாங்க. செய்யும்போது தான் பல ப்ராசஸுக்கு பின்னாடி தான் வந்து அது வந்து ஒரு ஆபரணமாக மாறுது. அந்த ஆபரணத்தை போடும்போது தான் நமக்கு சந்தோஷமா இருக்கு. வெறுமனே வந்து ஒரு கயிறு மாதிரி ஏதோ ஒண்ணு தூக்கி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பழைய தங்கமெல்லாம் என்கிட்ட கொஞ்சம் இருக்கு. அதையெல்லாம் உருக்கி ஒரு கட்டி மாதிரி செஞ்சு ஒரு நூல்ல கோர்த்து நான் கழுத்தில் தொங்க விட்டுக்கிறேன் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு ரசிக்குமா? யாராச்சும் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அப்ப என்னன்னா, அதை வந்து ஆபரணமாக நம்ம மாத்தி ஆபரணமாக மாத்தி நம்ம அதை அணியும் போது தான் அதுக்கு வந்து ஒரு அழகு இருக்கு. அப்ப அதே மாதிரிதான் ஒரு பக்தன் வந்து அந்த பல ப்ராசஸ்க்கு பின்னாடி அவர் வந்து இன்ப துன்பங்களுக்கு சமநிலை உடையவராக அவர் இருக்கிறாரு. அப்ப என்னன்னா எல்லாமே கிருஷ்ணர் கொடுத்தது. கிருஷ்ணருடைய கருணையினால நான் வந்து இப்படி நல்லா இருக்கிறேன். எனக்கு பெரிய கஷ்டம் வர வேண்டியது ஏதோ கிருஷ்ணர்னால சின்ன கஷ்டத்தோட எனக்கு போயிருச்சு அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்பத்தால வந்து அவர் ரொம்ப சந்தோஷமும் பட்டுக்க மாட்டாரு அப்படிங்க. சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த அத்தனுக்கு வாழ்வான்னா அற்பனுக்கு வாழ் வந்தா அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாம இந்த பக்தனுக்கு தெரியும் இது வந்து இன்பமோ துன்பமோ நிலையில்லாது, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு. அது துன்பம் வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி இது மாறிட்டே இருக்கக்கூடியது. அதனால இன்பத்துக்காகவும் நம்ம சந்தோஷப்பட வேண்டாம், துன்பத்துக்காக வருத்தப்படவும் வேண்டாம். இன்பமா இருந்து சந்தோஷப்பட்டு இருக்குன்னா இது மாறிடும் அடுத்த கொஞ்ச நேரத்துல. அதே துன்பத்துக்காக நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதுவும் மாறிடும் கொஞ்ச நேரத்துல, அது இன்பமா மாறிடும். அப்ப இந்த மாதிரி இரவும் பகலும் எப்படி மாறி மாறி வருதோ அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய சந்தோஷங்கள் துக்கங்கள் எல்லாமே வந்துட்டு மாறி மாறி வந்துட்டு இருக்கும். அப்ப சந்தோஷத்துக்காக ஒரு பக்தர் வந்து ரொம்ப ஒரு அதை இன்பத்தை அனுபவிக்கணும்னு நினைக்க மாட்டாரு. அதே மாதிரி துன்பம் வந்தாலும் கூட அதை வந்து பெருசா இந்த துன்பத்தை வந்து அதுக்காக அழமாட்டார். அதே பக்குவமா பொறுத்துக்குவாரு அப்படிங்கிறது தான். அப்புறம் கிருஷ்ணர் மேல, அதாவது கிருஷ்ணர் கொடுத்த கிருஷ்ணருடைய கருணையினால எனக்கு இந்த மாதிரி இது கிடைச்சது அப்படின்னு நினைக்கும் போது அங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணருக்கும் அந்த பக்தருக்குமான ஒரு தொடர்பு நெருக்கமாகுது. ஏன்னா கிருஷ்ணா இது வந்து பிரபுபாதரே வந்து ஒரு பாகவத ஸ்லோகத்துல வந்து கோட் பண்ணியிருக்காரு. ஒரு பக்தனுக்கு ரொம்ப ஒரு பிரியமான பகவானுக்கு பிரியமான ஒரு பக்தன் அப்படிங்கிறவர் வந்து அவர் புடம்போட்டு தங்கமா இருப்பாரு. எப்படின்னா அவர் வாழ்க்கையில எல்லாத்தையுமே பார்த்திருப்பாரு. அந்த வாழ்க்கையினுடைய நீள ஆழ அகலம் எல்லாம் பார்த்திருப்பாரு. பிரச்சனைகளா எல்லாம் சமாளிச்சுட்டு வந்திருப்பாரு. இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபருக்கு வந்து அவருக்கு மேற்கொண்டு எதையுமே ஒரு ஒண்ணு சந்திக்கணும் அப்படின்னா சவால்கள் எதுவா இருந்தாலும் கூட அது ஒரு பொருட்டே அல்ல. ஏன்னா கிருஷ்ணாங்கிற பெரிய சக்தி அவர் கூட இருக்காங்க அப்படிங்கிறதான். அப்புறம் இனி என்ன கிருஷ்ணா சொல்றாரு, பற்றுதல் பயம் கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். இப்போ பற்றுதல் அப்படிங்கிறது அப்படித்தான், ஒரு ஜட பொருட்கள் மேல இருக்கக்கூடிய பற்று அப்படிங்கிறதுதான். கிருஷ்ணர் மேல பற்று அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். ஜட பொருட்கள் மேல இருக்கக்கூடிய பற்றுத்தான் நம்ம விட்டொழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஜட பொருட்கள் மேல இருக்கக்கூடிய பற்றுனால்தான் வந்து நமக்கு பிரச்சனைகள் வருது. கிருஷ்ணா வந்து அடுத்த 3வது அத்தியாயத்துல சொல்லுவார். ஜட பொருட்கள் பார்த்த உடனே ஒரு அழகா இருக்குங்கிற ஒரு கவர்ச்சி, இப்ப அதை வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, அது நிறைவேறாதனால அது மூலமா கோபம், இது எல்லாமே வருது. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் எதுவும் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ரஜோகுணத்தில் உருவாகக்கூடிய காமம். அந்த காமம் அப்படிங்கிறதுனாலதான் வந்து இது எல்லாமே உருவாகுது. அப்ப அது இந்த காமம் எங்கிருந்து வருது, ரஜோகுணத்தில் இருந்து வருது. ரஜோகுணம்ங்கிறது என்னது, 3 குணங்கள்ல அதுவும் ஒன்று. அப்ப பாத்தீங்கன்னா சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம், இந்த 3 குணங்களுமே நமக்கு எதிரானது. அப்ப நாம் நினைக்கலாம் சத்துவகுணம் நல்லது தானேன்னு. சத்துவகுணமே வந்து ஒரு லிமிட் வரைக்கும் தான் நல்லது. நம்மை வந்து மேல உயர்த்தி கொண்டு போறதுக்காக உதவுமே ஒழிய அதுவே நம்முடைய இலக்கு ஆயிராது. சத்துவ குணத்திலேயே இருந்துட்டு இருந்தா எப்ப வேணாலும் கீழே விழுந்துடலாம். அந்த மாதிரிதான். இப்ப அந்த மாதிரி இல்லாம நாம் வந்து இந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டவனாக ஆகணும் அப்படின்னா, கிருஷ்ணர் எப்படி இருக்கிறாரோ அந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டவரா இருக்கிறாரோ அதே மாதிரி நம்மையுமே நம்ம அந்த மாதிரியான ஒரு இதுல நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கிறத இங்க சொல்லப்பட்டிருக்கு.
அப்போ பற்றுதல் இருக்கக்கூடாது. பயம், கிருஷ்ண பக்தனுக்கு பயம்ங்கிறதே இல்லை. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மரனுடைய இதுல பாத்தீங்கன்னா பகவான் நரசிம்மர் வந்து அவரு பார்த்த உடனே எல்லாரும் பயப்படுறாங்க. ம். அந்த அளவுக்கு அந்த மாதிரி உக்கிரமான ஒரு ரூபத்தை யாருமே பார்த்தது இல்லையா. ஆனா யாருமே பக்கம் போக தயங்கக்கூடிய அந்த நேரத்துல பிரகலாதன் மட்டும் போறாரு. என்ன எல்லாரும் பிரகலாதனை தள்ளி விடுறாங்க. அஹ் இவங்க யாரு போறதுக்கு தயாரா இல்ல. பிரகலாதனை அனுப்புறாங்க. பிரகலாதன் வந்து எந்த பயம் இல்லாம போறாரு. பகவான் அவருடைய கையை வந்து பிரகலாதன் மேல வச்சு ஆசீர்வதிக்கிறாரு. நல்லா நினைச்சு பாருங்க. அதாவது இந்த 33 கோடி தேவர்கள், இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்டம் அத்தனையில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவாத்மாக்களுமே அந்த தோற்றத்தை கண்டு பயப்படுறாங்க. ம். இந்த மாதிரியான ஒரு ரூபத்தை பார்த்ததே இல்லைன்னு. ஆனா பகவான் வந்து இங்க பிரகலாதனுக்காக வேண்டிதான் வந்திருக்காரு அப்படிங்கிறப்போ அங்க பிரகலாதன் வந்து தைரியமா போறாரு. ஏன்னா என்னுடைய பகவான் தான் வந்திருக்காரு. ஏன்னா பக்தனுக்கு தெரியுது என்னுடைய பகவான் எனக்கு ஆபத்தான நேரத்துல என்னை காப்பாற்றுவார். அப்ப வந்திருக்கிறது என்னுடைய அப்பாவை கொண்டு இருக்கக்கூடிய அந்த அவர் வந்து நபர் அவர் பகவான் தான் அப்படிங்கிற நம்பிக்கை வருது. எப்படி நம்பிக்கை வருது? அவருக்கு அவருடைய பக்தி மேலேயே நம்பிக்கை இருக்கு. அப்ப அதே மாதிரி நம்மளும் வந்து நம்முடைய பக்தி மேலேயே நமக்கு நம்பிக்கை இருக்கணும். நம்ம நம்பிக்கை வர்ற மாதிரி நம்ம பக்தி பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்போ ஆக்சுவலா வந்து இந்த பகவான் அவருடைய ரூபத்தை பார்த்து நீ பயந்துட்டியா அப்படின்னு சொல்லி நரசிம்மர் கேட்கிறாரு பிரகலாதன் கிட்ட. எனக்கு உங்க ரூபத்தை பார்த்ததுல எனக்கு பயம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. எனக்கு வந்து பயம்ங்கிறது இந்த ஜட உலகத்தில் வாழ நினைச்சா மட்டும்தான், அதனால நினைச்சா தான் பயமா இருக்கு அப்படிங்கிறாரு. அப்ப நினைச்சு பாருங்க, நாம வந்து அந்த பயம்ங்கிறது இல்லாம நம்ம இந்த வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆக்சுவலா அது மிகப்பெரிய பயத்தை உருவாக்கக்கூடியது. ஆனா நமக்கு பயமே இல்லை. எதனால? இதுல பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஒரு மனநிலை சரியில்லாத ஒருத்தர், ஒரு பைத்தியம் அப்படி வச்சுக்கோமே. மனநிலை சரியில்லாத ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, அப்போ அந்த நபர் இருக்கக்கூடிய வீட்டுல சுற்றி இருக்கிற மத்தவங்க எல்லாம் ஏதோ ஒரு கவலையில் இருப்பாங்க. ஆனா இவருக்கு அந்த கவலையே இருக்காது. மத்தவங்களுக்கு என்ன கவலையா இருக்கும்? அவருக்கு வந்து இவருக்கு இப்படி ஆகி போச்சேங்கிற கவலை பெரிய கவலையா இருக்கும். ஒண்ணு. 2வது, வீட்டுக்கு வந்து வாடகை கொடுக்கணும், மளிகை சாமான் வாங்கணும், சம்பளம் இவ்வளவுதான் வருது, இதுக்கு மேல வர்றது என்ன பண்றது, இத்தனை பேர் வேலைக்கு போக வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து எதா இருந்தாலும் ஒரு கஷ்ட நஷ்டங்களை பத்தி சிந்திச்சுட்டே இருப்பாங்க. ஆனா இந்த மனநிலை சரியில்லாதவருக்கு வந்து அந்த துன்பமே இல்லை. அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப காரணம் என்ன? அவரு அறியாமை. அதான் வந்து அவருக்கு வந்து மன வளர்ச்சி இல்லாதனால யதார்த்தத்தை அவர் புரிஞ்சுக்காம இருக்கிறாரு. யதார்த்தத்தை புரிஞ்சவங்க அவங்க அங்க கஷ்டப்படுறாங்க. அப்ப அந்த மாதிரிதான் இங்க வந்து இந்த பௌதீக உலக வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்கு, என்ஜாய்மெண்ட் பண்ணக்கூடியதுதான் அப்படின்னு ஒருத்தர் நெஞ்சாங்கன்னா அது நூனம் பிரமத்த அப்படின்னு சொல்லி பாகவத்தில் சொல்லியிருக்காங்க. நூனம் பிரமத்த. பிரமத்த அப்படின்னா பைத்தியங்கள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பைத்தியத்துக்கு தான் வந்து தன்னுடைய நிலை என்னன்னு தெரியாது. அடுத்த நேரத்து சாப்பிடுவோமா இல்லையாங்கிறது சுத்தி இருக்கிறவங்க பார்த்து கவனிச்சுக்குவாங்க. அதனால இதுக்கு இந்த பைத்தியத்துக்கு வந்து வெளியே போய் எதையும் தேடணும் அப்படிங்கிறது, ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு தோணல் எதுவும் இருக்காது. சுத்தி இருக்கிறவங்க தான் அதை காப்பாத்தி ஆகணும். அதே மாதிரிதான் நம்மை வந்து இந்த பௌதீக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவாத்மாக்களையும் காப்பாத்துறதுக்காக நமக்கு வந்து ஆச்சாரியர்கள் மருத்துவர்களாக வர்றாங்க. வந்து நம்ம எல்லாம் நமக்கு சிகிச்சை கொடுத்து சரி பண்ணி நம்மை பகவானிடத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படிங்கறதுக்காக வர்றாங்க. அப்ப அந்த வாய்ப்புகளை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். அப்ப அந்த பயம் அப்படிங்கிறதே வந்து பிரகலாதன் சொன்ன மாதிரி பகவானுடைய ரூபத்தை பார்த்தும் கூட பயம் இல்ல. இந்த ஜட உலகத்தில் ஜென்மம் எடுத்து அதை அந்த வாழ்க்கையை எதிர்கொள்வது அதுதான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாராம். அப்ப அந்த பயத்தை விட்டொழிக்க வேணும். அது ஒரு பக்தனால மட்டும்தான் முடியும். அதே மாதிரி கோபம். கோபம் எவ்வளவு பெரிய எதிரி அப்படிங்கிறது வந்து பகவத்கீதையில் சொல்லியிருக்கு. மத்த இதுலயும் சாஸ்திரங்களையும் சொல்லியிருக்கு. நமக்கே சொந்த அனுபவம் இருக்கு. ஒரு கோபத்தினால எத்தனையோ இழந்திருப்போம். நம்ம ஒரு கோபத்தினால நம்ம எதையோ சேகரிச்சிருக்கோம், சம்பாரிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு எதுவுமே இல்லை. கோபத்தினால சம்பாரிச்சது அப்படின்னா அது வெறுப்பு, எதிரிகளை மட்டும்தான் இருக்கும். வேற நல்ல விஷயங்களை எதுவுமே நாம சம்பாதிச்சிருக்க மாட்டோம். அப்ப இந்த பற்றுதல், பயம், கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டவனாக இருப்பான். யாரு? சிதப்பிரஜ்ஞன். ஒரு பக்தன் அப்படிங்கிற அந்த நிலையில அவர் வந்து இதெல்லாம் விட்டு இருப்பாரு. அப்போ
இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பக்தன் அவன் நிலைத்த மனமுடைய முனிவன் என்று அறியப்படுகிறான். அது என்னது நிலைத்த மனமுடைய முனிவன்? இங்க வந்து பிரபுபாதா சொல்றாரு, அவன் சர்வமும் கிருஷ்ணாதான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அவன் கிருஷ்ண பக்தனாகவே அதுல ஊறிட்டு இருப்பான். ஏன்னா அவனன்றி ஓரணுவும் அசையாது அப்படிங்கிற இது பழமொழி நம்ம எத்தனையோ கேட்டிருப்போம். அந்த அவனன்றி ஓரணுவும் அசையாது அப்படிங்கிற இதுல வந்து அந்த பழமொழியில அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க வந்து அதைய எடுத்துக்குவாங்க. அதில் இருக்கக்கூடிய தத்துவத்தை கிருஷ்ணர் இல்லாம இந்த உலகத்துல எந்த விஷயங்களும் நடக்காது அப்படிங்கிறப்போ அதை நம்ம வந்து இறுக பற்றிக்கணும். சிக்கன பிடித்தேன் தேவனே உன்னை செய்வதென்று இனி அறியேனே அப்படின்னு சொல்லுவாங்க. அவனால் பகவானுடைய பாதங்களை திருப்பாதங்களை நம்ம கெட்டியா பிடிச்சிட்டா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. அது யார் செய்வா? நிலைத்த மனமுடைய அந்த மாமுனிவர்கள். அதான் என்ன சொல்றாரு, வாசுதேவ சர்வமிதி பகுனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி சா மகாத்மா சுதுர்லபகா. வாசுதேவனே எல்லாம்னு யார் எடுத்துக்கிறாங்களோ, அந்த நிலைப்பாட்டுக்கு யார் வந்திருக்காங்களோ அதுதான் வந்து நிலைத்த மனமுடையவர்கள் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் தனது முயற்சிகள் வெற்றி பெறாத போதும் கோபம் கொள்வதில்லை. அந்த நிறைய இது பார்க்கலாம். நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம செய்யறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்போம். ஆனா அது நம்மனால வெற்றி பெற முடியலை, தோத்துட்டோம் அப்படிங்கிற பல தடவை தோக்குறதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த கோபத்தை அவன் கோபப்படுறது இல்லை. யார் கோபப்படுறது இல்லை? பக்தன் கோபப்படுறது இல்லை. எதனால? அவன் தெரியும் கோபப்படுறதுனால ஒன்னும் ஆக போற. கோபப்படுறதுனால இன்னைக்கு விஞ்ஞானிகளுக்கு சொல்றாங்க, அவங்களுக்கு வந்து வியாதிகள் அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. வியாதினா ரத்த கொதிப்பு அதிகமாகலாம். இது வந்து மொத்த உடலினுடைய சிஸ்டத்தையே அப்படி பாதிக்கும்னு சொல்லி இன்னைக்கு டாக்டர்கள் சொல்றாங்க. ஆனா கிருஷ்ணா வந்து இதை 5000 வருஷத்துக்கு முன்னாடியே பகவத்கீதையில் சொல்லிட்டாரு. யார் வந்து காமம், கோபம், அப்புறம் பேராசை இதை விடுறாங்களோ அவங்கதான் வந்து சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த காமமும் கோபமும் பேராசையும் இது வந்து நரகத்தினுடைய வாசல்கள் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சொல்றாரு. நரகத்தினுடைய வாசல் அப்படின்னே சொல்லிட்டாரு. அதனால யார் கோபப்பட்டாலும் அது அவங்களுடைய வாழ்க்கைக்கு அது சத்துரு. அவங்களுக்கு அவங்களே தான் சத்துரு, வேற யாரும் எதிரிகள் இல்லை. அவங்களுக்கு அவங்களே எதிரிகளா ஆயிடுறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இவர் யுதிஷ்ட மகாராஜா தர்மரை வந்து அஜாத சத்ரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அஜாத சத்ரு அப்படின்னா என்னது? எதிரிகளே இல்லாதவர் அப்படின்னு. அப்போ நமக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், என்னன்னா எதிரிகளே இல்லாதவர்னு இருந்தா அவருக்கு தான் எதிரிலே பெரிய படையே இருக்குதே. துரியோதனன் அவங்க எல்லாருமே வந்து எதிரிகள் தானே, சகுனி அவங்க எல்லாம். அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன சொல்றாங்க ஆச்சாரியர்கள், என்ன விளக்க சொல்றாங்க அப்படின்னா, ஆக்சுவலா வந்து இவர் அவங்கள எதிரிகளா நினைக்கலையா, அவங்கதான் இவரை வந்து எதிரிகளா நினைச்சிருக்காங்க. அதனால அஜாத சத்ரு பக்தனுக்கு வந்து யாருமே எதிரி இல்லை. ஏன்னா பக்தன் வந்து யாரை தன்னுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு? கிருஷ்ணரை. கிருஷ்ணர் என்ன நினைக்கிறாரு? நான் வந்து எல்லாருக்கும் சமமானவன், சமூகம் சர்வபூதேஷு. நான் வந்து ஒருத்தன் வேண்டப்பட்டவன் வேண்டாதவன் அப்படின்னு நான் நினைக்கிறது இல்லை. அதாவது ஒரு திருக்குறள் கூட இருக்கு, வேண்டுதல் வேண்டாமை இலானடி. இந்த குறள் பாதிதான் வந்தது, மறந்துருச்சு ஆக்சுவலா. அந்த மாதிரி ரெண்டுக்குமே அப்பாற்பட்டவர் கிருஷ்ணா பகவான் அப்படிங்கிறதுதான். அப்போ அந்த எப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்பனுக்குள்ள தப்பாம பிறந்திருக்கான்னு, அந்த மாதிரி பகவான் கிட்ட இருக்கக்கூடிய அந்த குணங்கள் அது எல்லாமே மைன்யூட்டாவது நம்ம கிட்ட இருக்கும். ஏன்னா கிருஷ்ணர் மிகப்பெரிய கருணை உள்ளவர் அப்படின்னா நமக்கும் அந்த கருணை இருக்கணும் இல்லையா? நம்ம கருணைக்கு மேல அனல் எரிச்சு அப்படியே சாபம் கொடுக்குற மாதிரி கோபத்தோட நம்ம இருந்தோம்னா அது எப்படி அந்த அப்பனுக்கு பிறந்த கரெக்டான பிள்ளையா இருக்க முடியாது இல்லைங்களா? அப்போ என்னன்னு நம்ம கோபத்தை பொறுத்து கொள்ளணும். எல்லாமே நமக்கு சத்துரு வேற யாரும் இல்லைங்க, வெளியில யாரும் இல்லை, எல்லாம் நமக்குள்ளேயே தான் இருக்காங்க. அப்ப அதனால இது எல்லாமே வந்து ஒருத்தர் தவிர்த்து இருக்கணும். யாரு? பக்தர்கள். அதாவது கிருஷ்ணா இது எல்லாம் என்ன எதை சொல்றாரு? தன்னுடைய பக்தர்கள் அந்த தெய்வீக உணர்வில் நிலை பெற்றவனுடைய அறிகுறிகளாக இதை சொல்லிட்டு இருக்காரு. அர்ஜுனன் வந்து கேள்வி கேட்டாரு, அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு.
அப்புறம் கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் தனது உறுதியில் எப்போதும் நிலையாக இருப்பான். அப்ப என்னன்னா அவனுக்கு ஏற்கனவே ஒரு பாலிசி இருக்கு. அதாவது பாலிசி அப்படின்னா ஒரு கொள்கை அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கம்பெனிகள் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னே ஒரு கம்பெனிக்குன்னே சில கொள்கைகள் வச்சிருப்பாங்க. யார் வந்து கேட்டாலும் அந்த பாலிசி பிரகாரம் தான் அந்த காரியங்கள் நடக்கும். அதே மாதிரிதான் பக்தனுக்கு ஒரு பாலிசி இருக்கும். அந்த பாலிசி பிரகாரம் தான் தன்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய காரியங்களை அவர் நடத்திக்குவார். அந்த காரியங்கள்ல அவர் ஈடுபடும் போதானாலும் சரி, வரக்கூடிய சவால்களை அதை எதிர்கொள்ளும் போதானாலும் சரி, அவர் அந்த பாலிசி பிரகாரம் நடத்துவார். அது என்ன பாலிசி? சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லி இருக்கோ அதுதான் பாலிசி. கிருஷ்ணா என்ன பகவத்கீதையில உபதேசம் பண்ணியிருக்காரோ அதுதான் பாலிசி, அதுதான் கொள்கை. அப்ப இந்த கொள்கையினுடைய அடிப்படையில அந்த பக்தர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. மத்தவங்களுக்கு வந்து கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை, எதுவும் இல்லை. அதனால அவங்க வாழ்க்கை எப்படி வேணாலும் நடந்துட்டு இருக்கு. அப்போ இங்க வந்து கிருஷ்ண பக்தனுடைய இது வந்து தன்னுடைய நிலைப்பாட்டுல வந்து அவரு உறுதியாக இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஒரு குணம், ஒரு அறிகுறி. அப்ப அதே மாதிரி நன்மை தீமைகளால் பாதிக்கப்படுவதில்லை. நன்மை தீமைகள் வந்து ஏற்கனவே நம்ம பார்க்கவும் செஞ்ச இதே மாதிரி நன்மை தீமை எதுவுமே வந்து கிருஷ்ணனுடைய விருப்பப்படி நடக்கிறதுங்கிறது ஒண்ணு. கிருஷ்ணனுடைய கருணை நமக்கு இது நடந்தே தீரணும்னா அதுக்கு நடந்தே தீரும். விதின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த விதி, கர்ம விதிகள் எல்லாமே வந்து யாருடைய இன்சார்ஜில் இருக்கு? கிருஷ்ணாவுடைய இன்சார்ஜில் இருக்கு. அதனால இது எனக்கு ஒண்ணு வருது அப்படின்னா கிருஷ்ணரை தாண்டி ஒண்ணும் வந்துடல. கிருஷ்ணனுடைய ஒரு கிருஷ்ணருக்கு தெரிஞ்சுதான் வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மை பக்குவப்படுத்துவதற்கு சில சமயத்துக்கு வந்து சில சங்கடமான விஷயங்கள் நடக்கலாம். ஆனா அது வந்து நமக்கு நன்மைக்காகத்தான் நடக்குது அப்படிங்கறத அந்த கிருஷ்ண பக்தன் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ நன்மை தீமைகளால் நன்மை வரும்போதும் அவர் வந்து ரொம்ப ஆடிப்பாடி குதித்து இது பண்றது இல்ல. தீமைகள் வரும்போதும் அவர் வந்து வருத்தப்படுறது இல்ல. எப்பவுமே கிருஷ்ணர் வந்து தன்னுடைய பக்தர்கள் புடைசூழ இருப்பாராம். அதே மாதிரிதான் அவருடைய பக்தனும் என்ன எப்பவுமே வந்து பக்தர்களுடைய சங்கத்திலேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த பௌதீக உலகத்தினுடைய ஒரு என்ன சொல்றது அதை பத்தின ஒரு விளைவுகள் அவங்க விளைவுகள் இருந்தாலும் கூட அவங்களை வந்து மன அளவுல எதுவுமே பாதிக்கிறது இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா அது எல்லாமே இருக்குங்கிறது தெரியும். ஒருத்தர் வந்து மனுஷன் பிறந்தாச்சு அப்படின்னா இறப்பு அப்படின்னு பின்னாடி ஒண்ணு வரும் அப்படிங்கிறது பக்தனுக்கு தெரியும். ஆனா இறப்பை எதிர்நோக்கி காத்துட்டு இருப்பார் பக்தன். சாதாரண நபர் என்ன பண்ணுவாரு? அந்த பயத்தாலேயே செத்து போயிடுவார். அதாவது ஒரு 90ல சாக வேண்டியவர் 80லயே போயிடுவார். ஏன்னா கடைசி கால பயம். ஆனா பக்தனுக்கு அந்த பயம் இல்லை. அவர் வந்து பக்தன் எப்ப பகவான் கூப்பிட்டுக்குவாரோ வைகுண்டத்திற்கு தன்னை கூட்டிட்டு போயிடுவாரு. எப்போ விமானம் வரும், புஷ்ப விமானம் வரும், இந்த மாதிரி தன்னை தயார்படுத்திட்டு இருப்பாரு. எப்படி இருந்து தயார்படுத்துறாரு? அவர் எப்ப இந்த பக்தியில உள்ள வர ஆரம்பிச்சு பகவானை பத்தி கேட்க ஆரம்பிச்சாரோ அப்ப இருந்தே தன்னை தயார் பண்ணிட்டு இருக்காரு. எந்த நேரம் வேணாலும் மரணம் வரலாம், நான் எந்த நேரமானாலும் தயாரா நான் இருக்கணும். அப்ப வந்து நான் வந்து கிருஷ்ணா வந்து தூதர்கள் வந்து கூப்பிடும்போது எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன், இந்த வீட்டை கட்டி முடிச்சுட்டு வந்துடுறேன், இனி குழந்தைகள் சிறுசா இருக்காங்க, அந்த மாதிரி தாழ்ஜாப்புகள் எல்லாம் ஒரு பக்தனுடைய வாயில் வராது. அவர் வந்து தயாரா இருப்பார். அப்போ இது எல்லாமே வந்து ஒரு பக்தனுடைய ஒரு முதிர்ச்சியான நிலை, மனோநிலை அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த நன்மைகள் வந்து அதை புகழவும் மாட்டாரு, தீமைகள் வந்து அதை இகழவும் மாட்டாரு. இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்தர் அல்லாத ஜனங்கள் நிறைய என்ன பண்றாங்கன்னா ஒரு நல்லது நடந்தது அப்படின்னா ஒண்ணு என்ன நினைக்கிறாங்க, என்னுடைய திறமையால அது நடந்தது அப்படிம்பாங்க. அதே வந்து ஒரு வீணா போச்சு அப்படின்னா ஐயோ பகவான் என்னை இப்படி சோதிச்சுட்டாருங்க, பகவானால எனக்கு இருந்ததெல்லாம் போயிடுச்சு, இதை வச்சதுனால இப்படி ஆகி போச்சு, அதை வச்சதுனால இப்படி ஆகி போச்சு, எல்லாமே பழி தூக்கி தோத்து போனா பழி தூக்கி அடுத்தவங்க மேல போட்டுருவாங்க. அப்ப ஆனா பக்தனுக்கு வந்து அந்த மாதிரி நிலை இருக்கிறது இல்லை. அப்ப இந்த பௌதீக உலகத்துல வந்து ஆக்சுவலா வந்து ஏதாச்சும் இந்த கடல்ல எப்படி அலைகள் அடிச்சுட்டே இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி நம்மை வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்றதுக்கான ஒரு கிளர்ச்சிகள் இருந்துட்டே இருக்கும். அதையெல்லாம் வந்து நம்ம தாண்டி வரணும். ஒரு பக்தன் வந்து அதை தாண்டி வரணும். அதையெல்லாம் தெரிஞ்சுட்டா போதும். இந்த மாதிரி இந்த உலக நேச்சர், இந்த உலகத்தினுடைய இயற்கை இப்படித்தான். அப்ப நாம் வந்து கொஞ்சம் ஒரு சூதானமா நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்துட்டாங்க அப்படின்னா நாம இது எல்லாருமே இந்த இதுல இருந்து தப்பிச்சு வந்துடலாம். கிருஷ்ணனுடைய பாதுகாப்பின் கீழ் நாம் வந்து
இது சொல்லுவாங்க இல்லைங்களா, ஜீவன் முக்தன் சொல்லுவாங்க. வாழும்போதே முக்தி. அது எப்படி? நல்லது கெட்டதையெல்லாம் சமமா எடுத்துக்கிட்டு அதனால பாதிக்கப்படாம யார் இருக்காங்களோ அவங்க ஜீவன் முக்தன். பௌதீக உலக விஷயங்களால பாதிக்கப்படாம கஷ்டங்களை கண்டுகொள்ளாம இருக்கக்கூடியவங்க அவங்க ஜீவன் முக்தன். அவங்களுடைய மனசெல்லாம் எதுல இருக்கும்? நான் பகவானுக்கு எப்படி சேவை செய்யணும். ஆக்சுவலா இதுல புதுசா இருக்கிறவங்க யாராச்சும் இருந்தாலும் இருப்பாங்க. யாருங்கிறது எனக்கு தெரியல. புதுசா இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு இது புரிஞ்சுக்க முடியாதா இருக்கும். ஆனா தொடர்ச்சியா நீங்க கேட்கும்போது தான் இது தெரிய வரும். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்லோகங்கள்லாம் போயிருச்சு இல்லைங்களா? அதனால இது செகண்ட் சாப்டர்ல வந்துட்டு இருக்கோம். நம்ம ஆத்ம தத்துவங்கள்ல ஏற்கனவே சொல்லி முடிச்சிருக்கோம். இருந்தாலும் தொடர்ச்சியாக நீங்க கேட்கும்போது இந்த ஆத்மாவை பத்தி, பரமாத்மாவை பத்தி இதெல்லாம் விஷயங்கள் ஒவ்வொரு வாரமே நம்ம சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சம் அதையும் சொல்லுவோம். ஏன்னா புது பக்தர்கள், பழைய பக்தர்கள் எல்லாம் மிக்ஸ்டா தான் இந்த குரூப் இருக்காங்க. அதனால நம்ம எல்லா பக்தர்களுக்கும் எல்லாம் போய் சேரணும் அப்படிங்கிற விதத்துல சொல்லிட்டு இருக்கோம். அதனால புதிய பக்தர்கள் தயவு செஞ்சு தொடர்ச்சியாக இதை கேட்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்.